வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இல்லை பொரிகடலையே இந்த மாதிரி திரிச்சு மாவாக எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்புறமா நம்ம இடியாப்ப குழலில் வைக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அப்புறம் இடியாப்ப குழலில் நம்ம ஸ்டார் அச்சு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி 3 ஸ்டார் இருக்கிற அச்சு எடுத்துருக்கிறேன். அதை இடியாப்ப குழலில் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவையும் இடியாப்ப குழலில் சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை லைட்டாக புளிஞ்சு பார்த்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக ஆயிலில் தான் புளிவோம். நம்ம அப்புறம் ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட வேண்டியதான் டைரெக்டாக. அதுவே கட்டாகி விழும். அப்படியே கட்டாகலைனாலும் நம்ம திருப்பி போடும்போது அதுவே கரெக்டான ஷேப் வந்துடும். ரொம்ப மேலே போடாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம பிழிஞ்சு விட்டோடனே முதல்ல கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி போடுங்க. முதல்ல கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சின்ன பீசஸாக உடஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு பெரிய பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி போடும்போது லைட்டாக அந்த கரண்டி வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அது கரெக்டான சைஸில் வந்துடும். அப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி. பட்டர் முறுக்கு பண்ணும்போது நம்ம பட்டரோட அளவு அதிகமாக சேர்த்துட்டோம். ரொம்ப அதிகமான அளவு பட்டர் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப உதிர்ந்து போகும். ரொம்ப சின்ன பீசஸாக உதிர்ந்து போகும். ஸோ பட்டரும் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்படின்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஆயிலும் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இந்த பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டக்குன்னு சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி இது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பட்டர் முறுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.